ஹலோ செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? குட். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம மீட் பண்ணி. ஆஃப்டர் லாங் கேப் இப்போ தான் மீட் பண்ணுறோம்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் நிறைய குட்டீஸ் ஸ்டோரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. வெரி சாரி. சில ரீசன்ஸ்னால ஆண்டிக்கு ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ண முடியல. பட் ஐ எம் பேக் நவ். இனி வீக்லி ஒன்ஸ் அது போட ட்ரை பண்ணுறேன் ஸ்டோரிஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு டாட்டாய்ஸ் ஸ்டோரி பார்க்கலாம். டாட்டாய்ஸ்ன்னு சொன்னா உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் வரும்? என்கிட்ட டாட்டாய்ஸ் பற்றி கேட்டால் எனக்கு ஃபர்ஸ்ட் டாட்டாய்ஸ்னா என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? அதுக்கு ஒரு பெரிய ஷெல் இருக்கும் அதோட பேக்கில். அதுக்கு ஏதாவது டேஞ்சர் வந்துச்சுன்னா அந்த ஷெல்குள்ளே போய் அதுவே ஹைட் பண்ணி அந்த டேஞ்சர்லேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். இதுதான் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா அதுக்கு அந்த ஷெல் எப்படி வந்துச்சு அது பேக்கில்? மற்ற அனிமல்ஸ்க்குலாம் அது இருக்கா என்ன? இல்லை. பட் டாட்டாய்ஸ்க்கு மட்டும் இருக்குது. நம்ம யோசிச்சிருக்கோமா எப்படி வந்துச்சுன்ட்டு? இல்லைல்ல. பட் அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி கேட்கலாமா இன்னைக்கு? டாட்டாய்ஸ்க்கு எப்படி அதோடைய பேக்ல ஷெல் வந்துச்சுன்ட்டு. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு ஃபாரஸ்ட் இருந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட்ல செயின்ட் இருந்தாங்க. அந்த செயின்ட் வந்து அவங்களுடைய பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு, அதாவது பர்த்டே. அவர் வந்து என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து எல்லா பர்த்டே நார்மலாக போகுது, எல்லா வருஷமும் ரொம்ப நார்மலாக தான் போயிட்டு இருக்கு, நம்ம இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபாரஸ்டில் இருக்கிற எல்லா அனிமல்ஸையுமே வந்துட்டு இன்வைட் பண்ணுறாங்க. என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வாங்க, நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டாட்டாய்ஸையும் இன்வைட் பண்ணுறாரு. அப்போ என்னாச்சு, பர்த்டே பார்ட்டிக்கு எல்லா அனிமல்ஸும் வந்துட்டாங்க. பட் டாட்டாய்ஸ் மட்டும் வரல. அதை வந்து அந்த செயின்ட் வந்து பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் யோசிக்கிறாரு, டாட்டாய்ஸ் ஏன் வரல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரை யோசிக்கிறார், ஓகே ஃபைன், அவங்க ஏதாவது பிஸி டேயாக இருக்கும், ஏதாவது பிஸியாக இருக்கலாம், அதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. நெக்ஸ்ட் டே என்னாச்சு, டாட்டாய்ஸை மீட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்போது அந்த செயின்ட் வந்து அந்த டாட்டாய்ஸ் கிட்ட பார்த்த உடனே கேட்குறாராமா, எல்லாரும் வந்திருந்தாங்க என் பர்த்டே பார்ட்டிக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் நீ மட்டும் வரலையே டாட்டாய்ஸ், எதனால வரல, நான் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த டாட்டாய்ஸ் வந்து சொல்லிச்சாமா, நான் வந்து எனக்கு என்னுடைய ஹவுஸ் ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் மை ஹவுஸ் வெரி மச், எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள் பிளேஸ், ஸோ அதனால என்னால் வந்துட்டு இந்த ஹவுஸை விட்டு வர முடியல, அதனால தான் உங்கள் பர்த்டே பார்ட்டிக்கும் நான் வரல, எனக்கு அதனால தான் பிடிக்கல உங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிச்சான். இப்படி யாராச்சும் சொல்லுவாங்களா? இப்போது ஒருத்தவங்க நம்மளை இன்வைட் பண்ணுறாங்கன்னா நம்ம மேலே லவ் அண்ட் கேர் இருக்கிறனால தானே இன்வைட் பண்ணுறாங்க, இல்லைன்னா நம்மளை இன்வைட் பண்ணுவாங்களா? ஸோ அப்படியே ஒருத்தவங்க லவ் அண்ட் கேர் காமிக்கல நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வேல்யூ பண்ணணுமா இல்லையா? பட் டாட்டாய்ஸ் வந்து எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. இதை கேட்ட செயின்ட்டுக்கு சரியான கோவம் வந்துருச்சான். என்ன இப்படி சொல்லுது டாட்டாய்ஸ் அப்படி சொல்லிட்டு கோவமாய் செயின்ட் வந்து ஒரு கர்ஸ் பண்ணிட்டாராமா, நீ இனிமேல் எங்க போனாலும் உன்னுடைய ஹவுஸை பேக்ல கேரி பண்ணிட்டே தான் போகணும், நீ ஹவுஸ் இல்லாம உன்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கர்ஸ் பண்ணிட்டாராமா. அன்னில இருந்து டாட்டாய்ஸ் என்ன பண்ணுச்சான், அதோடைய ஹவுஸ், அதான் அந்த ஷெல்லை தூக்கிக்கிட்டே தான் போச்சான். அது வந்து அட்டாச் ஆகிக்கிருச்சு அது பாடியில். ஸோ எங்கே போனாலும் அந்த ஷெல் வழியாகவே தான் ஷெல்லை தூக்கிட்டே தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு. ஸோ இதுதான் ரீசன் டாட்டாய்ஸ்க்கு எப்படி அதோடைய பேக்கில் ஷெல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எல்லா ஸ்டோரியிலையும் ஒரு மாரல் இருக்கும்ல, இந்த ஸ்டோரியில் என்ன மாரல் நம்மளுக்கு கற்றுக்கிட்டோம்? ஒருத்தவங்க நம்மளுக்கு லவ் அண்ட் கேர் ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த லவ் அண்ட் கேரை ரெஸ்பெக்ட் பண்ணி வேல்யூ பண்ணணும், அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது, விச் இஸ் வெரி பேட். ஸோ இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே குட்டீஸ், பை பாய், நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம்.